என்னடா சுபி சோகமா இருக்கிற, என்னாச்சு? சண்டே அதுவும் ரொம்ப போர் அடிக்குது மாமா, எங்கேயாச்சும் போகணும் போல இருக்கு. அப்படியா, என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போலாமா? சரி வா, உனக்கு போர் அடிக்காத அளவுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு நான் கூப்பிட்டு போறேன். ஐ ஜாலி. இப்படி தாங்க லீவு நாள் வந்துட்டாவே போதும், ஊரை சுத்திக்கிட்டே இருப்பான், வீட்டிலே தங்க மாட்டான். அதனால இவன் டயர்ட் ஆகுற மாதிரி சுத்தி காட்டணும். பட் அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட வச்சு தெம்பா சுத்த வைக்கணும். இது உனக்கு ஓகேவா? நல்லா இருந்துச்சா? ஓகேவா தான் மாமா இருக்கு, ஆனா இதுதான் என்டர்டைன்மெண்டா? என்னடா ஏதாவது சாப்பிட்டாவே இவன் மனம் திருப்தி ஆகும்னு பார்த்தேன், அப்படி இருந்தும் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் சொல்றான். சரி, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, வேற இடம் உனக்கு சுத்தி காட்டணும். சரி வாடா சுபி, இதை விட உனக்கு சூப்பரா இடம் சுத்தி காட்டுறவா. ஜாலி. என்ன மாமா இது எங்க ஸ்கூலுக்கு போற வழி மாதிரி தெரியுது? ஸ்கூலுக்கு போற வழிதான், ஆனா ஸ்கூலுக்கு போல வேற இடத்துக்கு போறோம். பார்த்தேன், ஸ்கூல் நாள்ல தான் போர் அடிக்குதுன்னு சொல்லி லீவு நாள்லயாச்சும் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தேன். நான் நீ திருப்பி ஸ்கூலுக்கு கொண்டு போகலான்னு பாக்கலையா? அதெல்லாம் இங்க வேணாம் சாமி. துணி கடைக்கு அவனை கூட்டிட்டு போறேன். நாம எப்படா துணி எடுத்துக்கிறோம்? தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் தான் துணி எடுப்போம். இந்த வழியா போறதால இந்த வழியா அவனை என்ன கூப்பிட்டு போறேன். துணியாவது எடுத்து கொடுத்தா நல்ல ஸ்டைலா போடலான்னு பார்த்தா அதுவும் இல்லையா? இன்னும் உங்க கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிற? ஆமாண்டா, சாமி கும்பிடணும்ல. ஓ, நல்ல விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அதை ஃபாலோ பண்றாங்க. ஆமா ஆமா, சாமி கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கணும். இந்த படி ஏறி இறங்குறதுக்கே வயசெல்லாம் போட மாட்டேங்குது. இதுலயே எனக்கு பாதி டயர்ட் ஆகும் போல இருக்கு. எஸ் எஸ், தேங்க் யூ. என்னமா போய்கிட்டே இருக்கும், இது ஒரு இந்தியா இல்லமாவா? வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு எவ்வளவு தடை வந்தாலும் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் சாமியை கும்பிட்டு அந்த தடையெல்லாம் தாண்ட அளவுக்கு உனக்கு சக்தி வரணும் வேண்டிக்க. முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உனக்கு ஓகே தானே? நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்துச்சா? எல்லாமே சரிதான் மாமா. என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு லாஸ்ட்ல கோயிலுக்கு கூட்டு வந்து பட்டையை போட்டு உட்கார வச்சிட்டேன். அடே கோமிட்டு தலையா, உன்னோட வயசு பசங்களுக்கு எல்லாம் என்டர்டைன்மெண்டோட படிப்பு தான் முக்கியம். நல்லா சாமி கிட்ட படிப்பை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டே உங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் நல்லா வேண்டிக்கிட்டு வா. அதுதான் உனக்கு இன்னைக்கான என்டர்டைன்மெண்ட், ஓகேவா? பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாதிச்சு தரும். அப்பனே புள்ளியாரப்பா, எனக்கு என்டர்டைன்மெண்டே வேணாம், எனக்கு நல்ல படிப்பே கொடு, எனக்கு அதுவே போதும் கடவுளே. படிப்புதான் முக்கியம். நாளை படிப்பேன் என்று நேரம் கடத்தாதே, உன் புக்கை தவிர்க்காதே, நீ போஸ்ட்போன் செய்யாதே.